இந்த வயசு 20 to 30 இருந்த டைம் பீரியட்ல 70% ஆஃப் த பீப்புளுக்கு ரெண்டு பிரச்சனை தான் கைஸ். அதுல நானும் ஒருத்தனா இருந்தேன். ஃபர்ஸ்ட் பொண்ணு பிரச்சனை, இன்னொன்னு பண பிரச்சனை. இது ரெண்டுத்தினாலதான் அவனுக்கு வரும் ஏதாவது ஒரு விதத்துல மனப்பிரச்சனை. இது ரெண்டுத்துக்கான சொல்யூஷனை நான் வாழ்க்கையில பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன். பொண்ணு பிரச்சனை இஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க மேல போடுற எஃபர்ட்ல பாதி நம்ம மேலயும் போட்டாலே போதும். 2 வருஷத்துல சத்தியமாக சொல்றேன், நம்ம ஸ்விஃப்ட் வாங்கிடலாம். நான் ஏன் சொல்றேன்னா, நானும் ஒரு காலத்துல தேன் முட்டாய்க்கு ஆசைப்பட்டு தெருவுல சுத்துறவன் தான். அந்த பொண்ணு மேல போட்ட கவனத்தை நான் கொஞ்சம் படிப்பு மேலயும் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ஃபிட்னஸ் மட்டும் இல்லாம சைட்ல சிவில் இன்ஜினியரிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு கலக்கிட்டு இருந்திருப்பேன். அதுக்காக அந்த நான் தேன் முட்டாய் தப்பு சொல்ல, என்னோட தற்குறித்தனத்தை தான் தப்புன்னு சொல்றேன். பண பிரச்சனையில நான் பண்ண தப்பு கம்மியா சம்பாதிச்சது இல்ல, பட் அதிகமா செலவு பண்ணது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் இந்த யூஸ் பண்ற ஐபோன்ல இப்பதான் நான் கண்டென்ட் கிரியேட்டர், நம்மளுக்கு கேமரான்றதுக்காக நல்ல போன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசை போட்டிருக்கேன். அப்போ நான் ஐபோன் 7 வாங்குறப்ப கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. 42,000 ரூபாய் அந்த ஐபோன் 7. எல்லாரும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆப்பிள் வாங்கினேன். அப்ப அந்த ஆப்பிள்ல போட்ட காசை நான் கொஞ்சம் ஐடிஎஃப்சி பேங்க்ல போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போட்டது 1000 இருக்கும், இப்ப எனக்கு இருக்கிறது லட்சமா இருக்கும். மாசம் நம்ம ஸ்விக்கி போறதுக்கு போல எஸ்ஐபி போட்டா கூட ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அது ஒரு பத்த அமௌண்டா வந்து லோடிங்ஸ்ல இருக்கும். அதுக்காக நீங்க எதுவுமே வாங்காதீங்கன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு பார்க்கணும். அடிப்படை தேவையை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அனாவசிய தேவைக்கு போகணும். நன்றி, வணக்கம், பாய்.